உலக தண்ணீர் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் தண்ணீருக்கான தவிப்பு கோடைக்கு முன்னரே தீவிரமடைய தொடங்கிவிட்டது. சட்டப்பேரவையிலும் தண்ணீர் தட்டுப்பாடு எதிரொலித்தது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழகத்தில் நிலவும் வறட்சி மற்றும் குடிநீர் பற்றாக்குறை குறித்து சிறப்பு கவனஈர்ப்பு கொண்டுவரப்பட்டது. பதிலளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, சென்னைக்கு சராசரியாக நாளொன்றுக்கு 830 மில்லியன் லிட்டர் வழங்கப்பட்டு வந்த குடிநீர் தற்போது 550 மில்லியன் லிட்டராக குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார். கிருஷ்ணா நதிநீர், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், வீராணம், பூண்டி, சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளோடு திருவள்ளூரில் உள்ள விவசாய கிணறுகளை வாடகைக்கு எடுத்தும் நெய்வேலியில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தும் ஏப்ரல் மே மாதங்களில் ஏற்படக்கூடிய குடிநீர் தட்டுப்பாட்டை போர்க்கால அடிப்படையில் சமாளிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னையின் குடிநீர் தேவைக்காக தற்போது 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குடிநீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்தாலும் 1 வாரம் முதல் 10 நாட்களுக்குள் கிணறுகளில் நீர் வற்றி விடுவதாகவும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வேலுமணி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஊரக பகுதிகளில் 976 கோடி ரூபாய் செலவில் 8000 பணிகளில் 4000 பணிகள் முடிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீர் பிரச்சினைக்கு அரசு தனி கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு தட்டுப்பாடு சமாளிக்கப்படும் என்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார்.